விஜய் இப்போ ஒரு ட்ரெண்டுன்றீங்களா? அது மாதிரி இப்போ விஜய்ங்கிறது வந்து அவர் ஒரு ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு கூட்டம் வருது, அதெல்லாம் நான் அதை நீங்கள் அதுக்கு நான் இப்படி பதில் சொல்லணும்னா கிளியராக சிம்பிளாக சொல்லணும்னா யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். சினிமாவில் இதுதான் புதுசானா இல்லை, ஏற்கனவே பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் தான் டாப் ஸ்டார் ஆரம்பித்தவர் இல்லையா அப்படியும் இல்லை. இவருக்கு ஈக்குவலாக இவரை விட டாப் ஸ்டார்லாம் இவர் 50 படம்னா 150 300 படம் நடித்தவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நடிப்பில் இவரை விட இமயங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. மாபெரும் சூப்பர் ஸ்டார் அப்போ ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக இருந்த சிரஞ்சீவியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. சொல்கிறேன், அமிதாப் பச்சனே வந்து எம்பியெல்லாம் வந்துட்டு போயிருக்காரு. எது சொல்லுதுன்னா அப்போ ஆரம்பிக்கலாம். சினிமா நடிகர்கள் ஆரம்பித்தவங்கலாம் வெற்றி பெற்றாங்களா? வெற்றி பெறல, எல்லோரும் வெற்றி பெறல. ஆனால் சினிமா நடிகர்கள் ஆரம்பித்த யாருமே வெற்றியே பெறலையா? எல்லாருமே தோற்று போயிட்டாங்களா? இல்லை, ஜெயிக்கவும் செய்யிருக்காங்க. எம்ஜிஆர்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து அப்படி இல்லையா, அவர் வந்து விஜய் நேத்தான் வந்தார், 2 வருஷம் ஆச்சு. 49 திமுக ஆரம்பித்தது, 50லேருந்து எம்ஜிஆர் இருந்தார். அவருடைய அனுபவம் என்ன? 2வது பொசிஷனில் கட்சியில் பொதுச்செயலாளர், பொருளாளர் அப்படி இருந்திருக்காரு. ஓகே தான்.